அந்த பாவம் ஒரு அநீதியா. நீங்க இதை பாக்குறீங்களா, இது ஒரு அநீதி அப்படின்னு சொல்றாரு. பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுல இருந்து வெளியில வர முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனால் வெளியில வர முடியல. ஒப்பு கொடுக்கணும். சிம்பிளான ஒரு லாஜிக்கை விட்டுட்டு எப்படி 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 நம்ம நிறைய கேள்விகளை கேட்கிறோம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவயங்களை ஒப்பு கொடுங்க, உங்க அவயங்களை நீதி உள்ள ஒரு ஆயுதங்களா மாத்தணும்னு சொல்லி. ஆண்டு என்ன பண்ணும், அப்பா என்ன இப்படி பாக்குறேன், ஆபாச படங்களை பாக்குறேன், எங்க அவர் தள்ள மாட்டாருங்க, அவர் ரொம்ப அன்புள்ள தகப்பன். நீங்க பாவத்தை அறிக்கை செய்றீங்கன்னு தெரிஞ்சாலே அவர் டபக்குன்னு இருதயத்துல இறக்கம் வந்துடும். உங்களை என்ன பண்ணுவாரு, மீட்டு எடுக்கும்படி அவர் இறங்கி வந்தார். ரொம்ப நல்ல தகப்பன் பாருங்க நம்ம அப்பா. உங்கள் அவயங்களை என்ன பண்ணுமா, நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். என்ன பண்ணது, காலவெல்ல எல்லா அவயத்தையும் எதெல்லாம் பாவத்துக்கு பண்ண தூண்டுதோ, பார்க்கும்படி தூண்டுதோ, இச்சைய உடல்ல பண்ணு அப்படின்னு சொல்லி தூண்டுதோ, இது எல்லா அவயங்களையும் ஹல்லேலூயா நீங்க என்ன பண்ணுமா, ஆண்டவர்கிட்ட தேவனுக்கு ஒப்பு கொடு. காலவெல்ல என்ன பண்ணணும், பாவமா இருக்கு, பாவம் பண்ணிடுவேன், எப்படி பண்றது